இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீமி மஷ்ரூம் வித் கார்லிக் ரைஸாக செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அப்படியே ஆற வச்சுக்கலாங்க. அப்போ தான் ரைஸ் பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்லா நீளமாக வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் எண்ணெய் சேர்த்துட்டுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு நிறையா சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூளை விட சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்க ரைஸையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லா ரைஸ்லையும் ஒட்டுற மாதிரி கலரி எடுத்தோன்னா நம்மளோட கார்லிக் ரைஸ் ரெடி ஆகிடும். இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. கார்லிக் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுதுங்க. மஷ்ரூம் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூண்டு வெங்காயமும் ரைஸுக்கு கட் பண்ணும்போதே கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ மஷ்ரூமை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க. ஃப்ரை பண்ண மஷ்ரூமை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறீங்க. பூண்டு வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு மைதா மாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறீங்க. அப்போ தான் மைதா மாவு கட்டி ஆகாமல் நம்மளுக்கு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறீங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம மில்க்கு கூட கெட்டியானது சேர்த்துக்கலாங்க. க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணியிருக்க மஷ்ரூமை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். இந்த கார்லிக் ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் கிரேவி சூப்பராகவே இருந்ததுங்க. லைட்டாக ஸ்வீட்னஸோடு பார்க்கும்போது அந்த கார்லிக் ஃப்ளேவரோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.